கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஐபிஎல் போட்டியில சிஎஸ்கே அணி நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றி கனியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு கிளிப்புங்கை நான் செய்தியை பார்த்தேன். அதுல நமக்கு அறிமுகமான சஞ்சு சாம்சன் தான் ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறார். அந்த வெற்றி கனியை பறிப்பதற்கு 115 ரன்கள் அவுட் ஆகாமல் அதில் 15 4களும் 6 சிக்ஸர்களும் அடித்து சிறப்பாய் ஆடினார் என்ற அந்த செய்தியை அந்த கிளிப்பிங்ல நான் பார்க்க நேர்ந்தது. இதுல ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் கவனித்தேன். அந்த சஞ்சு சாம்சன் கிரிக்கெட்டர் ஆட்டம் முடிந்த உடனே அரங்கத்தில் இருக்கிற அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களையும் நோக்கி கரங்களை அசைத்து நன்றி செலுத்தினார். அதற்கு பிறகு தன்னுடைய கரத்தை உயர்த்தி ஸ்டேடியத்துல கேபின்ல அமர்ந்திருக்கிற யாரையோ ஒருவரை பார்த்து சல்யூட் செய்ததை பார்த்தேன். அது யார் என்று அநேகருக்கு அது ஒரு சந்தேகம். பிரஸ் ரிப்போர்ட்டர்கள் நிருபர்கள் பிறகு கேட்டவுடனே அதை குறித்து யார் அது, யாருக்கு நீங்கள் அப்படி கனம் செலுத்தினீர்கள் என்று கேட்கும் பொழுது அமர்ந்திருந்த ஸ்டீஃபன் பிளம்மிங் என்ற சிஎஸ்கே உடைய எங்களுடைய பயிற்சியாளர் கோச்சுக்கு நான் அந்த கனத்தை செலுத்தினேன். பாருங்கள், இது தேவையில்லாத ஒரு காரியம். இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சஞ்சு சாம்சனுடைய திறமை, அவருடைய உழைப்பு, அவருடைய பயிற்சி, அவர் நம்பி இருக்கிற தெய்வம் அவருக்கு வெற்றியை கொடுத்தது. ஆனாலும் முதியவர்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அற்புதமான குணத்தை பாருங்கள். வேதத்துல லேவியாராகம் என்ற புஸ்தகத்துல 19வது அதிகாரம் 32வது வசனத்துல நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுகிறது. எனக்கு நீ கொடுக்கிற கனம் முதியவர்களை, உனக்கு பயிற்சி கொடுத்தவர்களை, உனக்கு ஆலோசனை கொடுத்தவர்களை, உன்னை முன்னேறும்படி வழிகாட்டினவர்களை, உன்னுடைய ஆசிரியர்களுக்கு, உன்னுடைய போதகர்களுக்கு, உன்னை வழிநடத்தின உன் தாய் தகப்பனுக்கு, முதியவர்களுக்கு நம்ம கனத்தை கொடுக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சஞ்சு சாம்சனை பாருங்கள், வெற்றிகளை பெற்று 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 எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் முதியவர்களுக்கு தன்னுடைய பயிற்சியாளர், எனக்கு ஆலோசனை கொடுத்தவர், அவரை நான் இத்தனை ஆயிரம் ஜனங்கள் மத்தியில அவரை கனம் பண்ண வேண்டும். இல்லை என்றால் அந்த பயிற்சியாளர் யார் என்பது கூட நமக்கு தெரியாது. யார் பயிற்சி கொடுத்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு அவருடைய பெயர் ஸ்டீபன் பிளம்மிங், அவர்தான் பயிற்சியாளரா? அவருடைய பெயருக்கு ஒரு கனம், மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை, தாழ்மை உள்ளவர்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார்.